எப்பயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? பண்ணிருப்பீங்க. என்னன்னா, இப்ப சடனா ஹால்லேருந்து ரூம்க்கு வந்திருப்பீங்க. ஆமா, ஏன் இந்த ரூம்க்கு வந்தோம்? அப்படின்னு டக்குனு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு உங்களுக்கு. ஏன்னே தெரியாது. ஆனா வந்திருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே அப்படின்ட்டு போயிட்டு இருப்போம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நேம் கூட ஒரு நேம் கூட நம்ம டக்குனு ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது மைண்ட்ல. அட இவங்க நேம் என்ன? நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யோசிப்போம். இப்ப தானே பேசிட்டு போனாங்க அப்படின்னு கூட ஷார்ட் டைம்ல கூட நம்ம யோசிச்சிருப்போம். அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆக்சுவலா இது ஒரு விதமான மறதி தான். இது ஏன் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டினால நம்ம கிட்ட கார்ட்டிசால் சொல்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பிரெயினோட ரீகால் பண்றது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எப்படி வெளிய வருது அப்படின்னு இத ரெக்கார்ட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிடேஷன் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது. இப்போ நீங்க நல்லா தூங்கணும். கம்மியான தூக்கம் தூங்குனீங்கன்னா வந்து உங்களால வந்து பிரெயினுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் குடுக்குறதா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு 7 to 9 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தூங்குங்க. ஸோ 8 ஹவர்ஸ் கூட வச்சுக்கங்க. நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எந்திச்சிங்கன்னா அப்படின்னா உங்க மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. லெஸ் ஸ்லீப் ஈக்குவல் டூ மோர் ஃபர்கெட்டிங். பிரெயினை வந்து ஓவர்லோட் பண்ணுறது. ஆக்சுவலாக ஓவர்லோட் பண்ணுறது என்னன்னா, மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் படிச்சிடணும். அதே மாதிரி வந்து எக்ஸாம் டைம் எடுத்துங்க. ஒரே நைட்டில் உட்காந்து எல்லாத்தையும் மகப் பண்ணி படிக்கிறது படிச்சுட்டு மறுநாள் போனால் எக்ஸாம் நல்லா டக்குனு மறந்து போயிடும். ஆனால் இதனால இப்படி பண்ணுறதுனால என்னன்னா பிரெயினுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் விழும். அதனால வந்து நம்மளால அதிகப்படியான மெமரி வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஐ மீன் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு பிரேக் எடுங்க. ரிலாக்ஸ்டாக படிங்க. ரிலாக்ஸ்டாக எந்த விஷயம் இருந்தாலும் செய்யுங்க. ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தை ஒரே இதில் டம்ப் பண்ணிக்காதீங்க. டம்ப் பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான டைமில் வந்து சில பேருக்கு அந்த ஏஜ் ஆகும்ல. அப்போ ஏஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து மறக்காது. அதே மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும் பிரெயின். ஸோ இதனால வந்து நீங்கள் மெடிடேஷன் அந்த மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறைய உங்களுக்கு வரும். தேங்க்யூ. பாய்.